ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட்டில் நம்ம பிளான் பண்ணி இந்த மாதிரியே ஃபஸ்ட்டு மார்னிங் ட்ரேட் வந்துட்டு மார்னிங்கில் ஒரு செல்லிங் ட்ரேட் கிடச்சிருந்தது. நான் சொல்லியிருந்த க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 48,009 48 அந்த ரேஞ்சை வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கண்டிப்பாக ஒரு 958 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் ஒரு செல்லிங் போகும். அதில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 46,000 46,600, செகண்ட் லெவல் ஆஃப் டார்கெட் 46,400 சொல்லியிருந்தேன். அப்புறம் 46,000 சொல்லியிருந்தேன். பட் இந்த லெவல்குள்ளேயே ப்ரீமியம் டிகே செல்லிங்லேயும் சரி, ஆப்ஷன் பையிங்லேயும் இந்த ஸ்ட்ரெச்சில் ஒரு 200 பாயிண்ட்ஸ் மூவ் இருந்தது அட் த மணிலேயே. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ட்ரேட் மார்னிங்கில் கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஆஃப் 47,000 48,000 ரவுண்ட் லெவலை வந்துட்டு டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்கே கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. நியர்லி 1000 பாயிண்ட்ஸ் 49,000 போய் ரேலிக்கு போயிடுச்சு. ஓகேங்களா. இந்த மூவ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண கிடையாது. பட் திஸ் மூவ் வாஸ் ஈஸி ஃபார் கேப்சர். அதாவது ஒரு ட்ரேடர்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சைக்காலஜி பாயிண்ட் சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுக்கணுங்கிறது நீங்கள் அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுத்தீங்கன்னா நீங்கள் கேம்ப்ளர் ஆயிருவீங்க. அதாவது ஒரு அதுக்கு தான் நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு விண்டோக்குள்ளே ட்ரேட் பண்ணோம்னா நம்ம ட்ரேட்ஸ் கம்மியாக எடுப்போம். ஸோ தட் நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் நல்லபடியாக இருக்கும். நம்மளோட நம்பர் ஆஃப் ஸ்டாப் லாஸஸும் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ எல்லாமே ட்ரேட்ஸ் தாங்க. பட் நீங்கள் எந்த ட்ரேட் எடுக்கணும், எந்த விண்டோவில் ட்ரேட் பண்ணணும், இதுக்கு தான் ரூல்ஸ் வேணும்னு சொன்னேன். சார் நாம நேற்று பிளான் பண்ணியிருந்த அந்த ரூல்ஸ்குள்ளே வந்தது மார்னிங் 1 ஹவர் ட்ரேட். அதில் இன்னைக்கு நல்ல ஒரு பாயிண்ட் மூவ் இருந்தது. எவ்வளோ பேர் கேப்சர் பண்ணிக்கன்னு தெரியல. ஸோ அப்படி பார்க்காம இருந்தீங்க அந்த வீடியோ அப்படின்னா மேலே ஐ பட்டனில் நேத்தித்து மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. சரி, இன்னைக்கான மார்க்கெட் நாளைக்கான மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம எப்பவும் போல ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண போகிறது க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து 49,054 இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஒரு எல்லோ கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். புதுசாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சொல்கிறேன், ஏன் க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணுறோன்னா இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் பிவட்ஸ். இது வந்து ட்ரேடிங்க்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா. அதனால இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறோம். ஸோ அதை டெக்ஸ்ட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ தட் யாருக்காவது கிளியராக நாளைக்கு மார்னிங் ஹவர்ஸில் பார்க்கணுன்னா கூட தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீடியோ பார்த்தா. 49,054. ஓகேங்களா. அப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது இன்னைக்கான ஹை தான் நாளைக்கு ப்ரீவியஸ் டே ஹையாக இருக்கும். ஸோ அதை வந்து ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வந்து ப்ரீவியஸ் டே லோ இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே ப்ரீவியஸ் டேல 46,464 இருக்குது. ஸோ இது போக வேற என்ன லெவல்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே கேப் ஆர்டர் இருக்குது. கேப் ஆர்டர் அப்படின்னா நேற்றுக்கு மார்க்கெட் எங்கேருந்து கேப் டவுன் ஆனிச்சோ அந்த லெவல் நியர்லி 50,500 இருக்குது. ஸோ அது ஒரு ரவுண்ட் லெவல். ஸோ அதுக்கு மேலே வெர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஸோ அதனால நாம் வந்துட்டு இங்கே இதையும் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் டுமாரோ சிபிஆராக கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நான் மார்க் பண்ணிட்டேன். நாளைக்கான சிபிஆர் எப்படி இருக்கும், நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன், வெரி பிக் கேப் அப் ஆகுது. நியர் டு 50,500 கிட்ட கேப் அப் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்தால் ஷார்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட் வந்து 49,367 இருக்கணும். அதுக்கு மேலே கீழே போச்சுன்னா ட்ரெயில் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கேப் அப்புக்கு நான் சொல்ல போகிறது. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா கேப் ஆர்டரிங் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் வெர்ஜின் சிபிஆர் இங்கே இருக்குது. வெர்ஜின் சிபிஆரை பற்றி பார்க்காதவங்க நம்மளோட எஜுகேஷன் பிளேலிஸ்ட் எண்ணில் வந்து வெர்ஜின் சிபிஆரை பற்றி நான் வீக்கெண்டில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை பற்றியும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெட் கேண்டில் கிட்ட இருந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு செல்லிங் ட்ரேட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எடுத்தோன்னே கேப் அப் ஆச்சு, நியர்லி 50,500 கிட்ட கேப் அப் ஆச்சு அப்படின்னா. சப்போஸ் அப்படி இல்லாமல் மார்க்கெட் வந்துட்டு கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த லெவல்ஸ்ட 48,000 ஒன் செகண்ட். ஒன் டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு க்ரீன் கலர் கேண்டில் போயிருக்கு. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இப்போ நாளைக்கு மார்க்கெட் எடுத்தோன்னே கேப் டவுன் ஆகுது எந்த ஸ்விங் கிட்டன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்விங் கிட்ட. எந்த ஸ்விங்? நியர்லி இந்த ஸ்விங் கிட்ட கேப் டவுன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அது 48,300 200 இந்த லெவல்கிட்ட கேப் டவுன் ஆகிற பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் ஹோல்ட் பண்ணி பையிங் ஸ்விங் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து இன்னைக்கான க்ளோசிங் ப்ரீவியஸ் டே ஹை. அதை கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஆஃப்டர்நூன் செஷன் மேலே டிரெக்டாக வந்துட்டு 50,545 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இது கேப் டவுன் ட்ரேடுக்கு ஒரு பையிங் ட்ரேட் இருக்குது. அதே ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால்
நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பார்த்து தான் வந்து டார்கெட் ட்ரேட் பண்ணும். எய்தர் அதாவது பையிங் ட்ரேட் வந்துச்சு அப்படின்னா, இங்க இருந்துட்டு 50,500 வரைக்கும் டார்கெட் இருக்கு. ஓகேங்களா? அட் அ ஸ்ட்ரெச்ல ஒரு 1,500 பாயிண்ட்ஸ் அப் சைட்ல மூவ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லாம டோட்டலா சைட்வேஸ்லயும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபிளாட்டா ஓப்பன் ஆகும்போது செல்லிங் ட்ரேட் மாரி வந்தது அப்படின்னா, இந்த ரேஞ்ச்குள்ள மட்டுமே மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ரேஞ்ச் அப்படின்னா 49,000 to 48,300. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரேஞ்ச் தான். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு நல்ல ஒரு தீட்டா டிகே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் சொன்னது தான் முன்னாடியே, கேப் அப் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த கேப் பார்டர் இந்த லெவல் வந்துட்டு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கும். ஃபிளாட்டா ஓப்பன் ஆகுற பட்சத்துல பையிங் பிரைஸ் ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. இங்க பையிங் பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, டார்கெட் 50,500. அப்படி இல்லாம செல்லிங் பிரைஸ் ஆக்ஷன்னா டோட்டலா இதுக்குள்ள சைட் வேஸா இருக்கும். ஸோ நீங்க இதுக்குள்ள செல்லிங் ட்ரேட் வந்து நீங்க ஆப் பண்ணலாம். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் மார்க்கெட். உங்களால அந்த பேட்டர்ன ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட்டபிளா வெளில வர முடியும்னா, மார்க்கெட் பையிங் போனா என்ன, செல்லிங் போனா என்ன 1000 பாயிண்ட்ஸ். உங்களோட பேட்டர்ன்ல நீங்க ப்ராஃபிட் பண்றீங்களான்றதுல கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஸோ டோட்டலா சைட் வேஸ்ல இருக்கும். இந்த ரேஞ்ச் 49,000லேருந்து 48,000க்குள்ள ஒரு சைட் வேஸ் மார்க்கெட் நீங்க பார்க்கலாம். இது போக மார்க்கெட் கேப் டவுன் ஆனா ஒரு பையிங் ட்ரேட்க்கான சான்ஸ் இருக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, மறக்காம நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. புதுசா டிமோட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா கீழ லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஜெரோடாவும், அதுக்கப்புறம் அப்ஸ்டாக்ஸோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்துட்டு குடுத்துருக்கேன். 2 லிங்க்கையும் அதுல போயிட்டு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாவது queries இருக்குன்னா கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. இல்லைன்னா ஷிவாரி ட்ரேடர்ஸ்ன்ற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. நேத்தித்து மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ மேல ஐ பட்டன்ல குடுத்துருக்கேன். மறக்காம பார்த்துக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ தென்.